குதிரை பேர குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிற விஜய் அரசு 50 நாட்களாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அவல ஆட்சியை மேற்கொண்டு வருகிற விஜய் அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்கும் பழி போடுவதற்கும் குதிரை பேர அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு போலியான குற்றச்சாட்டை ஜம்புக்காலத்தில் வடிகட்டிய பொய்யை நேற்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு விஜய் அவர்களுடைய அரசு என்பது 150 160 தொகுதிகளில் வென்ற ஒரு இமாலய சாதனை படைத்த ஆட்சி அல்ல, மைனாரிட்டி ஆட்சி. 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் அரசு தனது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்த பிறகு 107ஆக குறைந்து, பிறகு நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிப்பதற்கான தடை விதித்ததின் மூலமாக 106ஆக குறைந்து, அதன் பின்பு சபாநாயகருடைய ஒரு வாக்கை சேர்த்தால் 105, வெறும் 105 இடங்களை வைத்து கொண்ட மாண்புமிகு விஜய் அரசு மிக பலமான ஒரு அரசு போன்றும், இந்த அரசை சீர்குலைப்பதற்கு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்வதாக ஒரு நகைச்சுவையை அரங்கேற்றி வருகிறார்கள். ஒரு பலமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெரியும், விஜய் அரசாங்கம் என்றைக்கும் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று தான் யார் வேண்டுமானாலும் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அது ஒன்றும் ஒரு பெரிய எஃகு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அல்ல, ஒரு சீட்டு கட்டு போல தான் விஜய் அரசு இன்றைக்கு இருக்குது. ஒரு காற்றடித்தால் கூட சரிகின்ற நிலையில் தான் இருக்கிறதே தவிர அவர்கள் பலமாக ஆட்சியோ அதிகாரமோ அவர்களுக்கு இல்லை. எனவே அதை மறந்து தினம் தினம் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். குதிரை பேரத்தை செய்கிறது யார்? இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை வந்து சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை பற்றி இன்று வரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது விஜய் அரசாங்கமும் திரு மாண்புமிகு விஜய் அவர்களும். என்னுடைய கட்சிக்கார சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புகாரை இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவற்றுக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலவும் 3 பேரை கைது செய்து, இதோ பார் திமுக குதிரை பேரம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், 35 கோடி பேரம் பேசப்பட்டது, 50 கோடி பேரம் பேசப்பட்டது, இவர்களை இன்றைக்கு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநரிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார், லஞ்ச ஒழிப்புத்துறையிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? 7ஆம் தேதி அமமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றிருக்கிறீர்கள், அது ஒரு குற்றச்சாட்டு. அதன் பிறகு சட்டமன்றத்தில் 144 வாக்குகளை எப்படி பெற முடிந்தது? அதிமுக எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் போய் விஜய் சந்தித்தார், எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் விஜய் சந்தித்தார். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் அவர்களிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த குழுவை சென்று சந்தித்தது குதிரை பேரமா இல்லையா? ஒரு கட்சித் தலைவர், அதிமுகவினுடைய கட்சித் தலைவர் கொடுத்த அந்த கொறடா உத்தரவை மீறி சட்டமன்றத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசாங்கத்திற்கு வாக்களித்ததனுடைய பேரம் என்ன? எதற்காக அவர்கள் வாக்களித்தார்கள்? அவருடைய கட்சித் தலைவர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட
அவையில் 25 பேர் வாக்களித்ததற்கு கைமாறியது என்ன என்பதை விஜய் விளக்க வேண்டும். யார் குதிரை பேர அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 அமைச்சர்களை நான் தருகிறேன், 20 பேருக்கு வாரியங்களை தருகிறேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஒதுங்கி நின்ற அந்த குழுவிடம் பேசி பிறகு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக பின்னங்கால் பிடர அவர்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை அரசியல் நகர்வை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைதான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு ராஜினாமா செய்து கொண்டு வருகிறார்கள். விஜயபாஸ்கர், கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் என்று சொல்லுகிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், தேர்தல் வரும், நான் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமற்றுகிறார்கள். 29ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில் இந்த தொலைபேசி தொடர்புகள் எந்த தேதியில் ஏற்பட்டது என்பதை இதுநாள் வரை சொல்லவில்லை. ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் பெறுவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகிற அவருடைய நபர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று ரைடு செய்ததாக சொல்லுகிறார்கள். புகார் வாங்குவதற்கு முன்பே எப்படி இவங்க ரைடு போகிறாங்க? எங்கேருந்து இவங்களுக்கு கிடைச்சது? 29ஆம் தேதி நீங்கள் புகார் வாங்கி உடனே ட்ரிபிள்கன் காவல் நிலையம் வந்து கைது செய்து என்று சொன்னால், திரு வைகோ அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற அந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா ஆட்சிக்கு வந்தது பொன்னான 50 நாட்கள். இன்றைக்கு கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் பேசியிருக்கிறார். இன்றோடு 54 நாட்களாகிறது ஆட்சி வந்து. 54 நாட்களில் என்ன நிர்வாகத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? இவர்களுடைய அமைச்சர் ஒரு பவுடரை பயன்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது. இதுநாள் வரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஸ்ரீவைகுண்டமுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது நேரடியாக விஜயினுடைய ரசிகையாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதை குறித்து இதுவரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஏன் இன்றைக்கு போதை ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இளம் பெண்களும் இளைஞர்களும் மரணமடைந்து வருகிறார்கள்? அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசியினுடைய விலை இன்றைக்கு ஏறி இருக்கிறது, அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. கஞ்சாக்களை வண்டி வண்டியாக கடத்துகிறார்கள். தாவேக்கானுடைய நிர்வாகிகள் இந்த குற்ற செயல் ஈடுபட்டதாக ஆதாரப்பூர்வமாக ஊடகங்களில் வந்திருக்கிறது. இது குறித்து தாவேக்கா தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படி இவர்கள் நிர்வாகத்திறனற்ற ஆட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இத்தகைய பழிகளை, குற்றங்களை சுமத்துவது என்பது இவர்களெல்லாம் மக்களை குழப்பி இவர்களுடைய இன்எஃபிஷியன்சி, இவர்களுடைய இன்காம்பிடன்சி, ஆட்சி நிர்வாகமற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்கிறதா என்பதை தெரியாத அளவிற்கு அவர் பதவி போதையில் இன்னும் தெரியவில்லையா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் நாகரிக அரசியலை கடைபிடிக்கிற காரணத்தினால்தான்
நாங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக அமைதியாக இருந்து பார்த்து வருகிறோம். ஆனால் கண்டென்ட்டுக்காகவும் ரீல்ஸுக்காகவும் சோஷியல் மீடியாவில் தினமும் இவர்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இவர்கள் சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் வித்திருக்கலாம். சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்றவங்க இவர்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அதே பிளாக் டிக்கெட்டில் விற்றபோது என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்களோ அதே போன்று மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கும்போது அவற்றை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அமைச்சர் பொறுப்பு என்பது ஆதாரத்தோடு பேச வேண்டும். நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரே, எங்களுடைய தலைவர் அரசியலிருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பனும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேக்காவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்களெல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்குடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய தொகுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். மேதகு ஆளுநர் 2-3 நாட்களுக்கு முன்பு ஸ்பீக்கரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்கள்? நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? சான்சலராக சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய பில்லை பற்றி பேசுகிறேன்றார். சான்சலராக சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணுன்ற பில்லை பற்றி விவாதிக்கிறதா இருந்தால் மினிஸ்டர் போனால் ரைட்டு, சீஃப் செக்ரட்டரி போனால் ரைட்டு, ஏன் ஸ்பீக்கர் போகிறாரு? அது என்ன இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புகார் வருகிறது, எதிர்க்கட்சிகளிலிருந்து புகார் வருகிறது, மக்களிடத்திலிருந்து புகார் வருகிறது. தினந்தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் சண்முகம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது இந்த ராஜினாமா செய்வதனுடைய பின்னணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மீண்டும் தேர்தல் வரும் என்று சொன்னதுக்கான சூட்சமம் இதுதான் என்று அவருக்கு திணிக்கப்பட்ட கருத்தை அவர் சொல்லுகிறார். தாவேகாவால் திணிக்கப்பட்ட கருத்தை அண்ணன் பே சண்முகம் அவர் சொல்லுகிறார். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது என்பது இயற்கை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வது இயற்கை என்பதையெல்லாம் ஒரு ஈஸியாக்குறாங்க, ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் ராஜினாமா செய்வாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு மாதம் பூரா ஒவ்வொரு நாளாக டேட் வைஸாக பார்க்க போனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் இது சாதாரணமான நிகழ்வாக கடந்து போக முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது விதிக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு தாக்குதல். விஜய் அரசாங்கத்திற்கு என்ன ஒரு டவுட் என்ன, இன்னைக்கு காங்கிரஸிலிருந்து வந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், IUML மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த ஆதரவெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்ற சந்தேகம் விஜய்க்கு இருக்கிறது. எனவே தனக்கு தேவையான பலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவராக இவர்கள் ராஜினாமா செய்ய வைத்து தன்னுடைய தனிப்பட்ட பலத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்கிறார். நான் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி வடிவமைத்து கொடுத்த ஸ்கிரீன் பிளேயை தான் இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபியினுடைய ஒரு ட்ராப் இது. நீங்கள் காங்கிரஸுக்கு மினிஸ்ட்ரியில் பெர்த்து கொடுத்து காங்கிரஸை கூப்பிடுங்க, செக்குலர் பார்ட்டின்ற முகம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு ஒன்றாக நீங்கள் கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் முடித்த பிறகு அதிமுகவை சிதைச்ச பிறகு இவர்கள் ஒருவேளை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பலம் கிடைத்து விட்டால் இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு விஜய் பிஜேபி பக்கம் நிற்பதற்காகத்தான், வெளிப்படையாக நிற்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தீர்மானம் படித்தோம், எதிர்த்தோம். பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் 3 மாநிலங்கள் எதிர்த்து கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் சத்தமில்லாமல் திரு விஜய் அவர்கள் 25 ஜூன் அன்று ஒரு அரசாணை போட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக ஒரு பக்கம் பிஜேபி சொல்லுகிற கட்டளைக்கு அடிபணிவது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு செக்குலர் ஃபேஸை இவர் ப்ரொஜெக்ட் செய்வது, இது போன்ற அரசியல் நாடகத்தை நடத்தி வருகிற திரு தாவேக அரசாங்கம் எக்ஸ்போஸ் ஆகிறது, நாட்டு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகி வருகிறது.
இன்றைக்கி இளம் தலைமுறைகள்லாம் வந்து ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போட்டது தப்பு, இவங்க தவறு செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு அமைச்சர் இவங்க பிதட்டுறாங்க, இதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக உருவாகி இடைத்தேர்தலில் இவங்க மண்ணை கவ்வக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இது போன்ற சித்து விளையாட்டுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம், ஒன்று, ஏன் கிண்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் திரு டிடிவி தினகரன் சார்பில் கொடுக்கப்பட்ட புகார் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை? இந்த புகார் மட்டும் ஏன் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பதிவு செய்கிறீங்க? காவல்துறையை வைத்துக்கொண்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத ஒரு துணிச்சல், எந்த கவர்மெண்ட்டும் மீறாத ஒரு மரபு, எந்த கவர்மெண்ட்டும் மீறாத ஒரு வரைமுறை இந்த அரசாங்கம் செய்கிறது. நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் காவல்துறை தலைவருக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், யூ பிஹேவ் ஆஸ் எ போலீஸ் டிபார்ட்மெண்ட், நாட் ஆஸ் எ பொலிட்டிக்கல் பிரான்ச் ஆஃப் த டிவிகே. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வரணும், என்ன நடந்து ஏது நடந்துன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு திரு ஏவா வேலு அவர்கள் வீட்டில் அதிகமான கருப்பு பணம் இருப்பதாக போலீஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா? யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க? இது போன்ற ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் தரப்பிலிருந்து வருமே என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருப்போம் என்பதை நான் காவல்துறைக்கு இதன் மூலமாக எச்சரித்துக் கொள்கிறோம். ஏன்னா நேற்றைக்கு நீங்கள் கைது பண்ணீங்க 3 பேரை. அந்த 3 பேர் கைது பண்ணனுடைய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க? இட் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் தட் அந்த 2 பேர் திருநாவுக்கரசும் அந்த மற்றொருவரும் திரு செந்தில் பாலாஜியினுடைய தம்பியையும் செந்தில் பாலாஜியும் சந்தித்து பேசியதாக நீங்கள் சொல்கிறீங்க. வேர் டிட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன்? ஹூ டிட் யூ டிஸ்க்ளோஸ் வித் யூ? வேர் இஸ் தி இன்ஃபர்மேஷன் ஃபார் தட்? வேர் இஸ் தி எவிடன்ஸ் ஃபார் தட்? இதெல்லாம் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வரம்பு மீறி போகக்கூடிய போலீஸுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இன்னொரு விஷயம், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார், ஒரு Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாவல் கொடுக்கப்பட்டு வருகிறது. எப்படி? ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சிங்கப்பெண் தொடக்க விழாவில் டிஜிபியை இடித்து தள்ளிட்டு போகிறார் திரு விஜய் அவர்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி பிரைவேட் செக்யூரிட்டி இந்த கவர்மெண்ட்டுடைய போலீஸ் சர்க்கிள்குள்ளே வர முடியும்? இந்த பாதுகாப்பு குளறுபடிகளை இந்த விஜய் அரசாங்கம் மீறுகிறது. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? அவருடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் கேபினட் மீட்டிங்கில் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? கேபினட் மீட்டிங்கில் உட்காருவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஓத் ஆஃப் சீக்ரசி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள், ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு அரசுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் எப்படி தன் பக்கத்தில் அனுமதிக்கலாம்? இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவேக அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த பதில் சொல்லக்கூடிய தைரியமோ அதற்கான மெட்டீரியலும் அவருடைய இல்லை. எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மடை மாற்றுகிற அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் டைவர்ஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் செய்கிறார்களே தவிர நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை இவர்கள் முன்னெடுத்தவில்லை. எனவே இது விஜய் சர்க்கார் அல்ல, இது குதிரை பேர சர்க்கார் என்பதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சுமத்துகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநர் இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், டிவிஎஸ்சியை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களது எடுக்க மாட்டேறாங்க காக்னிசன்ஸ். ஆனால் இல்லாத ஒரு கேஸை ஜோடித்து உடனே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை டிவிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணல, விசாரிக்கலை, வைகோவை கூப்பிட்டு விசாரிக்கலை, முதலமைச்சர் இதில் குற்றவாளியாக சேர்க்கலைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம். டெஃபினட்டாக நாங்கள் கொடுத்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி எங்களுடைய ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் உறுதியாக உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இந்த நடவடிக்கையின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்லை, மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். முதலமைச்சர் விஜய் சொன்னதா முதல்ல வைகோ சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் இல்லை நான் அப்படி சொல்ல, நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னேன்.
அவர் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த வைகோக்கே அந்த உரிமை இல்லை அதை வந்து ராஜினாமா செய்ய சொல்றாங்க. இதில் ஏதாவது குதிரை பேரை நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இப்போ இதுதானே நாங்கள் சொல்கிறோம். எது இல்லாமல் நீங்கள் சார் ஒருத்தவங்க எம்எல்ஏவாக இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாங்க சார், அவங்க திடீர்னு ராஜினாமா பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும்ல. எந்த பெனிஃபிட் இல்லாமல் எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? அப்போ இதுவே குதிரை பேரம் நடக்குதுன்றதை வைகோவே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு, கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறார்ல. அதான் சொல்கிறோம் நாங்கள் இதில் வந்து நம்பர் 1 குற்றவாளியாக முதலமைச்சரே இதில் மாற்றார். அதனால தான் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறேன். வீடியோ ஆதாரம் இருக்குது. இன்னொரு விஷயம், முதல் நாள் பேசுகிறத மாற்றி பேசுகிறார் வைகோ அப்படின்னா அப்போது இது தவறு இருக்குது, காக்னிசன்ஸ் இருக்குது, ட்ராப்பில் விழுந்துட்டோம், நாளைக்கு நாங்கள் மாட்டிப்போம், திமுக இதை விடாது, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும், இந்த அரசின் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து 3 முறை சொல்லிட்டாங்க, 3 மாதத்தில் ஆட்சி கவிழலாம், 6 மாதத்தில் கவிழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே வார்த்தையை வைத்து கொண்டு நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் வந்து இதன் அடிப்படையில் தான் இந்த செந்தில் பாலாஜியோட சகோதரர் வந்து இந்த சம்பந்தப்பட்டு பேரமைப்புக்கு குற்றச்சாட்டுறாரு. அதே தொடர்ந்து சண்முகம் அவர்களும் இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ முதல்வர் சொல்றதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுது. ஒன்றுமே இல்லை சார், வெரி சிம்பிள் சார். இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு நாள்லேயே அன்னைக்கே நாட்டு மக்கள் மத்தியில் பேசப்பட்ட பேச்சு, பாமர மக்கள் மத்தியில் வரக்கூடிய பேச்சு, இந்த அரசாங்கம் எத்தனை நாளைக்கு இருக்குன்றது தான். யாரை கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தான் என்னுடைய தொடக்கத்தில் சொன்னேன், இது 150 160 சீட்டு வாங்கின கவர்மெண்ட் இல்லை, இது சீட்டு கட்டால் அடிக்க வைக்கப்பட்ட கோபுரம், காற்றடிச்சா கலைன்றது சிம்பிள் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். இதுக்காக வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரிலாம் இயக்கணும்னு அவசியம் இல்லை. நீண்ட அனுபவமிக்க ஒரு தலைவர், எங்கள் தலைவர் 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு படைத்தவர். எந்த அரசு நிற்கும், எந்த அரசு கவிழுன்ற அவர் நல்லாவே தெரியும். நாங்கள் குதிரை பேரம் செஞ்சு தான் கவிழ்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அரசாங்கம் 2/3 மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம். அதனால் வந்து டெஃபினட்டாக கவிழ்றதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. அதிகாரம் விட்டு போச்சு, டாலரேட் பண்ண முடியல, அதனால கழுத பேரம் குதிரை பேரம்னு செய்கிறாங்கன்னு தோழர் போய் சொல்லுவோம். மறுபடியும் குற்றச்சாட்டு இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்காக கவலைப்பட்டிருந்தால் நாங்கள் எமர்ஜென்சி எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனையோ நெருக்கடியை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிசாவை எதிர்கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு வரலாறு இருக்குது. வரலாறு இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் முன்னாடி டிக்கெட் விற்றுந்தவங்களாம் இன்றைக்கி மந்திரி ஆகிட்டு வந்து எங்களை பற்றி பேசுறது தகுதியே கிடையாது. சபாநாயகர்கிட்ட வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து அதிமுக சட்டமன்ற கொடுக்குறாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சபாநாயகர் அறிவிக்கிறார். சில நேரத்தில் வந்து உறுப்பினர்கள் வந்து அந்த கடிதத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நேர அவகாசத்தை கொடுக்கலாம், கால அவகாசத்தை கொடுக்கலாம். அதில் சபாநாயகரோட நடவடிக்கை எப்படி நீங்கள் சட்ட ரீதியாக பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ரொவிஷனை வச்சு இன்றைக்கி வந்து தாவேக அரசாங்கமும் சபாநாயகரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ராஜினாமா கொடுக்குறார் என்று சொன்னால் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுறாருன்னா இந்த ராஜினாமாவை வந்து ஏற்கனவே பேசி இந்த காரணத்துக்காக தான் பண்ணுறோன்ற ஒரு பொலிட்டிக்கல் மூவ் இல்லாமல் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ராஜினாமா கொடுத்தா அதை அட்லீஸ்ட் ஒரு 5 ஒர்க்கிங் டேஸாவது வச்சுருப்பாங்க, கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, நேரில் போய் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் இந்த பேப்பரை அனுப்பிட்டாலாம் ராஜினாமா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நேரில் போய் கொடுக்கணும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் செனாரியோவை ஏற்கனவே அவங்க செட் பண்ணிட்டாங்க. அதனால் இமீடியட்டாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இங்கே கீழ்தளத்தில் அக்செப்ட் பண்ணுறார், மேல் தளத்தில் போய் தாவேகா கட்சியில் போய் சேர்றாங்க. அதுவும் கவர்மெண்ட் பில்டிங்லேயே போய் சேர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாமே வந்து குதிரை பேரத்தில் அடிப்பணிஞ்சு போய் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இல்லை, கரூர் சம்பவத்தை குறித்து சிபிஐயில் வழக்கு இருக்குது, அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் வந்து சாகுவதை விரும்ப மாட்டாங்க. இத்தகைய செயலை வந்து விஜய் செய்திருக்க வாய்ப்பு இல்லை, அவர் மேலே தார்மீகமாக குற்றம் சுமத்த முடியாது. எதற்காக இந்த கருத்தை சொன்னார்? அவரை கைது செய்ய சொல்லி சொன்னோம். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நேராக சென்னையில் வந்து இறங்கும் போதே கைது செய்ய சொன்னபோது அதுக்கு எங்களுடைய தலைவர் பெருந்தன்மையாக சொன்ன கருத்து இதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதற்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கீங்களே, கண்டுபிடிங்க. போலீஸ் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏன் போலீஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வேலை பார்க்குறத விட்டு பப்ளிக் சர்வீஸை பார்க்க வைங்க. 41 பேர் கொண்டு குவித்த அந்த குற்றச்சாட்டு விஜய் மேலே இன்னைக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சுமறதுக்கு அதில் என்ன இருக்குது?
சார் அதாவது இதெல்லாம் வந்து சில்லி சார், பொலிட்டிக்கல் இம்மெச்சூர் சார். ஒருத்தர் வெற்றி தோல்வின்றது ஜனநாயகத்தில் தேர்தலில் இயற்கை சார். நேற்று நிற்கும் நிர்மல்குமார் சொல்கிறாரு 50 ஆண்டு வரலாற்றில் எந்த முதலமைச்சர் தோல்வியை தழுவிருக்கிறாங்கன்னு. மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கர்ம வீரர் காமராஜர் தோல்வியை தழுவிருக்கிறாரு. பக்தவச்சலம் தோல்வியை தழுவி சார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தில் பங்கு கொள்ளக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று காலையில் வந்து முளைச்சவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசக்கூடிய பேச்சாக தான் நான் பார்க்குறேன். நான் இன்னொன்று சொல்லவா, இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் உள்ள சண்டை நடக்குது. ஆதவ் அர்ஜுனோடைய நோக்கம் என்னென்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை யாரையும் கொண்டாந்து சேர்க்கக்கூடாதுன்றது. ஏன் விஜயபாஸ்கருடைய சேர்ப்பு இத்தனை நாள் டிலே ஆச்சு? அங்கே ஒரு ரிஃப்ட் நடக்குது, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு. புஷி ஆனந்த் வந்து ஆதவ் அர்ஜுனாவை அடக்கிறதுக்காக ஏடிஎம்கில் இருந்து சப்போர்ட்டர்ஸை கொண்டாந்து தனக்கு பலத்தை சேர்க்குறாரு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா தனக்கான ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறார். அமைச்சர் கீர்த்தனாவுடைய இஷ்யூவில் என்ன, அந்த பேர் போட்ட இஷ்யூவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சரத் அமைச்சர், அந்த பவுடர் அமைச்சர், அவருடைய இஷ்யூஸ் என்ன, இதெல்லாம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டின் காரணமாக இதெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. முதல்ல அவங்க கட்சிக்குள்ளே அவங்க ஒழுங்காக இருக்கலாம் பார்க்க சொல்லுங்கள். பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த குதிரை பேர விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆன நேரத்தில் தமிழ்நாட்டில் இடதுசாரி விசிகா யூஎம்எல்லாம் வந்து அவங்க வச்ச விமர்சன பார்வை இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுக்கான நல்ல ரொம்ப அழகாக கேட்டீங்க. இதுதான் குதிரை பேரம். இன்றைக்கி பொதுவுடை சித்தாந்தத்தை பேச இருக்கக்கூடியவர்கள், இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா செய்த நடவடிக்கைகளை எதிர்த்து பேசிய பொதுவுடை சிந்தாண்மை தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, ஆனால் பாஜக ஆளுகிற வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் வேறுபடுகிறது சொன்னால் குதிரை பேரத்தினுடைய வெட்ட வெளிச்சம். இதை விட என்ன கிளியர் சீட்டு கொடுக்க முடியும்? தொடர்ந்து அவங்க சொல்றது வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் வெளியில் வரோம். நேற்றுக்கு கூட வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இது வந்து வடிகட்டுன பொய். இது எப்படி சார் நடக்கும்? இது யாராவது சொன்னாங்களா? எங்கள் கட்சியிலேருந்து யாராவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்லை திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? முதல்ல அந்த நம்பர், அந்த எண்ணிக்கைக்கெல்லாம் சரியாக வருமா? அது அவங்க எல்லாம் வந்து வெளியில் வந்த பிறகு சொல்கிறாங்க சார். வெளியில் வந்த பிறகு மாற்றி பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, தலைவர் சொன்னாதான் யாகவே சொல்லலை. தலைவர் சொன்ன இல்லை, காதர் மொஹிதீன் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு வந்து தாவேகா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான நிர்பந்தத்தை கொடுத்தாங்க, இல்லைன்னா என் கட்சியே போயிருக்கனார். அப்போ அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தது? ஆதவ் அர்ஜுனா கொடுத்தார் அந்த கட்சிக்கு. சார் எங்கள்கிட்ட இருந்து வெளியில் போகும்போது அவங்க போகிறதுக்கான ரீசன்ஸை தேடுறாங்க சார், அவ்வளோதான் சார். அவங்க ரீசன்ஸை தேடுறாங்க, அவ்வளோதான். இல்லை, நீங்கள் கவர்னர் மாளிகையில் கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம், இதுவரைக்கும் கவர்னர் மாளிகையில் என்ன கடிதத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு தாவேக்கா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. அந்த கடிதம் ஒன்று லீக் ஆனிச்சு, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அந்த லீக்கான கடிதத்தில் அமமுகவினுடைய காமராஜ் ஒரு எம்எல்ஏன்னும் ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு எம்எல்ஏன்னு இருந்துச்சு, எல்லாரும் பார்த்தோம். அந்த ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு எம்எல்ஏன்னு அந்த கடிதம் வந்த போது அதிகாரப்பூர்வமா ஐயுஎம்எல் அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏவை தாவேக்கா உடை தனியா கொண்டு போயிட்டாங்க. கட்சியை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு ஐயுஎம்எல் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாவம் காதர் மொஹிதீன் ஐயா அவர்கள். அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷரை தாவேக்கா அவர் மேல மவுண்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை பேச வைக்கிறாங்கிறது தான் என்னுடைய குற்றம். நீங்க சண்முகம் பேசின ஸ்கிரிப்டை வந்து தாவேக்கா ஸ்கிரிப்ட் தான் சார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல ஒண்ணு நீங்க பேசின மாதிரி தாவேக்கா இடத்துல பாஜக இருந்திருந்தா விடுதலை சிறுத்தைகளோ இல்ல சண்முகம் ஐயாவோ இதே மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்களான்ற கேள்வியை மட்டும் திரும்ப சண்முகம் ஐயா கிட்ட கேளுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு தாவேக்கா இருக்கிற இடத்துல பாஜக இருந்திருந்தா அந்த நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கும், இந்த குதிரை பேரத்துக்கு இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கன்றது மட்டும் பாருங்க.